அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியிடம் அத்துமீறியது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட வழக்கில் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் மாணவியும் அதே போன்று மாணவர் ஒருவரும் தனிமையில் பேசிக் கொண்டிருந்த பொழுது உள்ளே மர்ம நபர்கள் 2 பேர் அந்த மாணவனை தாக்கிவிட்டு மாணவியிடம் தகாத முறையில் நடந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் தான் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரம் காலையில் தெரிய வரவே அனைத்து ஊடகங்களிலும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் இது போன்ற ஒரு செயல் நடைபெற்றது ஒரு பெரும் அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டது. இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சரும் விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 4 ஆய்வாளர்கள் தலைமையிலான தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றிருக்கிறார்கள். அந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் அதே போன்று நேற்றைய முன்தினம் இந்த பகுதியில் யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுடைய தொலைபேசியினுடைய நெட்வொர்க் மூலமாக இந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அந்த நபர் இதே பகுதியில் வசிக்கக்கூடிய நபர் என்றும், அது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்ற காரணத்தினால் சின்னமலையில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு செல்லும் பொழுது அந்த நபர் குடும்பத்துடன் செல்லும் பொழுது அந்த நபரை கைது செய்திருப்பதாக காவல்துறையினர் ஒரு முதற்கட்ட தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் அந்த நபருடன் உடன் இருந்த மற்றொரு நபரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் 3 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக நுழைவாயிலில் SFI அமைப்பினரும் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த விசாரணை பொறுத்தவரை இன்னும் சற்று நேரத்தில் செய்தி குறிப்பாக வெளியிட இருப்பதாகவும் காவல்துறையினர் தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.